ஓகே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரத்தில் 10வது வசனம். போன திங்கட்கிழமை காலை எழுந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது இந்த வார்த்தை தான் வருகிற கமிங் சண்டே இன்றைக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு மண்டே மார்னிங் கவர்மெண்ட் இருக்கும்போது திரும்பி இந்த வார்த்தை ஆண்டவர் ஆகும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் திரும்பி வருவார்கள். ஆமென். திரும்பி வருவார்கள். சீயோன் என்றால் ஒன்று பரலோகத்தை குறிக்கும், இரண்டாவது சபை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் சேருகிற இடம்தான் சீயோன். பிரைஸ் தி லார்ட். மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், இயேசு இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி கவலை, வேதனை, பிரச்சனை, போராட்டம் அந்த இடத்தை விட்டு திரும்பி அபோர்டர். அல்லேலூயா. அபோர்டர். அபோர்டர்னா எப்படி தெரியுமா? தெற்க போயிட்டு இருந்தா எங்க போகணும், அப்படி ஆப்போசிட்டா வடக்க வரும். அல்லேலூயா. அபோர்டர் என்சிசி சொல்லுவாங்க. அபோர்டர் அப்படின்னு திரும்பணும். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கவலையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, மனசோர்விலிருந்து, வியாதியிலிருந்து, சஞ்சலத்திலிருந்து நான் மகிழ்ச்சிக்கு திரும்புகிறேன், சந்தோஷத்துக்கு திரும்புகிறேன், வெற்றிக்கு திரும்புகிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சோர்வும் கவலையும் வேதனையும் உங்கள்கிட்ட செஞ்சிருவான், ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம போன வாரம் தியானிச்சோம் அப்பாவுடைய அன்பு. அப்பா நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டால் பக்தராக அல்ல. நீங்க யாருக்கு பக்தர் இல்லை. அல்லேலூயா. நீங்க அந்த கோயிலுக்கு பக்து, இந்த கோயிலுக்கு பக்து, இங்க யாரும் பக்தர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். பக்தர் என்பது வேலை, பிச்சைக்காரர் என்பது வேலை. பிள்ளை என்றால் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டில் இருக்க அத்தனை நன்மைகளையும் அனுபவிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இப்ப நம்ம வீட்டுல நம்ம பிள்ளை போகிற இடங்கள்லாம் அடுத்த வீட்டு பிள்ளை என்ன செய்ய முடியாது. போக சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் தேவனுடைய பிள்ளை, நான் பாவி இல்லை. அல்லேலூயா. இதை சொல்லி பாவி 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 இல்லை, நான் பாவியில பிள்ளை. அல்லேலூயா. சொல்ல பிள்ளை. அப்ப போன வாரம் நம்ம தியானிச்சோம் அப்பா என்னெல்லாம் நம்ம கொடுப்பார். அப்பா என்ன கொடுப்பார்? ஆபிரகாமை வைத்து, ஆபிரகாம் ஈசாக்கு, ஆபிரகாம் தகப்பன், ஈசாக்கு மகன். அப்போ ஆண்டவர் அந்த அப்பாவுடைய தகப்பனுடைய உள்ளத்தை நம்ம பார்த்தோம். தகப்பனுடைய உள்ளம் என்னன்னா பெரிய விருந்து பண்ணுகிற உள்ளம். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக எதிர்வது ஞாபகம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு நாம அப்பா நமக்கு முதல் பாயிண்ட் பெரிய காரியங்களை செய்கிறது தான் அப்பா. அல்லேலூயா. இரண்டாவது சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லிட்டார் நல்லா இருக்கும். பெரிய விருந்து பண்ணினார்னா ஈசாக்கு பிறந்திருக்காங்க சொல்லி பேர் அடைஞ்சாரு, பிரஸ்தாவப்படுத்தினார். சொல்லுங்க, உங்க பேர் என்ன செய்வாரு? பிரஸ்தாவப்படுத்த எடுத்துருங்க. ஆதியாகம புஸ்தகம் அதிகாரத்தையாவது எடுங்கயா, அதிகாரத்தையா எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதிகாரத்தை எடுங்க. 21வது அதிகாரம் 21வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் வேதத்தின் முதல் புஸ்தகம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல பெரிய விருந்து எந்த இடத்துல வசனம் வருது? 27வது அதிகாரமா? சரி, பரவாயில்ல, உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்க, 21வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பிள்ளை வளர்ந்து ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ண முதல் பாயிண்ட் சொன்னேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பார். தகப்பன் நமக்கு பெரிய நன்மைகளை செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாலும் அறியாதமான பெரிய தேசமே பயப்படாத மகிழ்ந்து. அப்ப பெரிய தாட்ஸ். இப்ப நம்ம நினைப்பாங்க, நம்ம நிலைமைக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் பெரிய 1000 பேர், பெரிய பில்டிங், மெயினான இடத்துல
சபை போகுதுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம பெரிய காரியத்தை யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா அப்பா. அல்லேலூயா. முதல்ல வந்து தேவன் பெரிய காரியங்களை சொல்லுவார் அப்பா. ரெண்டாவது நம்ம பேரை பிரஸ்தாபப்படுத்துவார். இந்த பிள்ளைக்கு விருந்து வைச்சது யாரு? ஈசாக்கு பிறந்திருக்கான். ஈசாக்கு பிறந்திருக்கான்னு தகப்பன் தான் என்ன செய்யறாரு? பேரை பிரஸ்தாபப்படுத்துறாரு. அல்லேலூயா. மூணாவது இந்த ஈசாக்கை யாரோ டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அதெல்லாம் தூக்கி போடுறாரு. அல்லேலூயா. எல்லாம் கவலை, வேற என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க. இயேசு நாமத்தால ஒரு பாட்டு முன்னாடி கிறிஸ்தவன இறந்துட்டாரு. அதான் சூப்பர் பாட்டு அது. அந்த டாக்டர் மத மாற்ற சட்டம் அந்த டைப்ல அது வெளியே வந்துச்சு. பிரைஸ்லாம் சொல்லுங்க. இயேசு நாமத்தினால பிசாசே யாரும் தெரியுமா? சொல்லுங்க. யாரும் தெரியுமா? டிஸ்டர்ப் பண்ணாத, கவலையே, வேதனையே, பணம் பற்றாக்குறையே, பயமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் யாரு என்று தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாரு? உங்க அப்பா யாரு? உங்க அப்பாவுக்கு எவ்வளவு ரூபா இருக்குது? எவ்வளவுனா? நிறையானா? நிறையானா? தங்கம் எவ்வளவு இருக்குது? உங்க வீட்டுல தங்கம் எவ்வளவுன்னு சொல்றீங்க இல்லையா? உங்க அப்பா கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்குது? ஆமே, கையை தட்டுங்க. அல்லேலூயா. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும். இப்ப நம்ம அப்பா நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் வாழ்றான். நான் முதல் தடவை தங்க நகை கூட உள்ள போயிருக்கிறது. பாப்பாவுக்கு எத்தனை வயசுல தோடு கொடுத்துருக்கு பாருங்க. எத்தனை வயசுல? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் பாருங்க. நம்ம கிறிஸ்தவங்க நிறைய சத்தியத்தை மாற்றி சொல்லி கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ்லா. வெள்ளியும் நம்ம அப்பாவுடையதுதான், பொண்ணு. முதல் தடவை என் மகளை கொண்டு நான் அந்த தங்க மயில் ஜோடிச்சு போறேன். எனக்கு பெரிய கோபம் வந்துருச்சு. எங்களுடைய இல்லை, தங்கலாம் எங்க அப்பாவுடையது, நீ என்ன வச்சிருக்கிற? நிஜமாவே கோபம் வந்துச்சு. அது வேற அந்த வெளிப்பாடு வரல பாருங்க. நம்ம மதம் வந்து போயிடுச்சு. அதை கழித்து இதை கழித்து அப்படி இல்லைங்க. அப்பா கொடுத்ததை நம்ம அனுபவிக்கணும். அல்லேலூயா. ஏன் தோட்டத்துல தங்க துகள்களை உருவாக்கினது யாருதான்? அப்பா தான். பேசலாம். அப்பா கோபம் வந்துச்சு. எங்க பொண்ணும் யாருடையது, வெள்ளியும் யாருடையது? எங்க அப்பா நிறைய வச்சுக்கிட்டு. பாருங்க. உங்க அப்பா உங்களுக்கு சொத்து எழுதி வச்சிருக்கான்னு சொன்னா நீங்க விடுவீங்களா? விடுவீங்களா? அப்ப நாம ஏன் விடுவோம்னா நமக்கு அறிவு என்ன அறிவு இல்லை? அப்பாவுக்கு சரியான அறிவு இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தால நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க. நல்ல புத்தியை தாங்க எங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. பாருங்க. இப்போ பெரிய முதல்ல வந்து சொன்ன பெரிய விருந்துனா பெரிய காரியங்களை அனௌன்ஸ் பண்ற நம்முடைய அப்பா. ரெண்டாவது நம்ம பேரை பிரஸ்தாபப்படுத்துறது நம்முடைய அப்பா. நமக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்னா தூக்கிடுவாரு. யார? நம்மள தூக்க மாட்டார். ஏன் டிஸ்டர்ப் பண்ற கவலை, வேதனை, பிரச்சனை எல்லாம் தூக்கி. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு அதிகாரம் வரணும். அல்லேலூயா. வியாதியை பார்த்து சொல்லணும். எத்தனை பேர் வியாதி பிரச்சனை இருக்கு நீங்க சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அல்லேலூயா. நான் உடைய பிள்ளை. அதுக்கு 24-36 வாசித்தோம். என் எஜமானுடைய கீழே வாசிக்கிறேன். அவர் நமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு தகப்படைஞ்சிருக்காரு. சொல்லுங்க. எங்க அப்பா வானமும் அவருடையது, பூமியை கத்து நமக்கு நினைஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. அப்பாவோட எல்லா சொத்தும் யாருக்குதான் பங்கு? இப்ப அம்பானியுடைய சொத்தை நம்ம உரிமை பாராட்ட முடியுமா? ஆனா அம்பானியுடைய சொத்தை அவன் மகன் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம அப்பா சொத்தை நம்ம உரிமை பாராட்டும்படி போதனை இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன கிடையாது போதனை. பாருங்க, நீங்க நிறைய முஸ்லீம் பாருங்க நிறைய கடை வச்சுருக்காங்க, கிறிஸ்தவனை கடை வச்சுருக்காங்க. பாருங்க, நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம். யோகு சொல்லிட்டார், இல்லைங்க, இந்த உலகத்துக்கு நீங்க என்ன செஞ்சிடணும், வெளிச்சமாய் யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம முதலாளியா மாறும்போது அவனுக்கு ஆண்டுக்குள்ள என்ன செய்யலாம், நடத்தலாம், பேசலாம். இப்படி யாருடைய பிள்ளை? வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய பிள்ளை. அப்படியே கண்ணத்துல கை வச்சிருக்கீங்க. அல்லேலூயா. யாரும் வைக்கலுங்க, சொல்றேன். அத மாதிரி கவலையை போடுறீங்க. பேசலாம். அப்படி என்ன செய்யக்கூடாது,
அப்ப நம்ம என்ன செய்யணும்? சொத்துக்காக, இப்போ உங்க சொத்து, உங்க அப்பாவோட சொத்து ஒருத்தன் வந்து அபகரிச்சுட்டான், நீங்க எங்க போவீங்க? கோர்ட்ல போய் என்ன செய்வாங்க? உங்களுக்கு, நமக்கு ஒரு லாயர், அவங்களுக்கு லாயர், 2 பேரும் அங்க நீதிபதிக்கு முன்னாடி உட்கார்ந்து என்ன செய்வாங்க? அமைதியா, அந்த லாயர் அப்படி வந்துட்டு அமைதியா வந்துட்டு எஸ் ஆனர் அப்படின்னு போவாரா? இந்த லாயர் வந்து எஸ் அப்படின்னு போவாரா? என்ன செய்வாரு? வாதாடணும். இப்ப எங்க வச்சுட்டாரு? ஆறாவது என்ன சொன்னாரு? ஆவியானவர் எங்க வராரு? வாய். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்வுதான். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நெருக்கம் இல்லை. எங்க அப்பாவுடைய சொத்தை நான் இயேசுவின் நாமத்தினால நான் அனுபவிப்பேன். சொல்லுங்க. நான் போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டவன், நான் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டவன். என் வெள்ளியும் பொண்ணும் அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார். சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நன்மையை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார், ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். எனக்கு வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் அப்பா கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் வரலையே. அப்போ கேஸ் எப்படி ஒரே வாய்தால முடிஞ்சதுன்னா கிடைக்கும் வர நிச்சயம். எதை வச்சுதான் வாதாடுறாங்க? லாயருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்கும் போது அவன் எதை வச்சுதான் வாதாடுறான்? வாய் தான். அல்லேலூயா. லாயருக்கு வாய் மட்டும் அவங்க நீதிபதிக்கு முன்னாடி போய் அவன் லாயர் பேசலன்னா அவங்க கேட்பார், கடைசி கேட்பார், உண்மையாகவே இந்த சொத்து உங்களுடையதானா? அவர் எங்க லாயர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆமா அப்படின்னு என்ன செய்யணும்? அங்க போய் நின்று யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன என்ன ஆயிரும்? தீர்ப்பு என்ன ஆயிரும்? அல்லேலூயா. நீங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய தரத்திரத்தினால பணக்காரா இருக்கீங்க. யோசனை இப்ப சொல்லி நாம சொல்றேன். பண கஷ்டம் வரும்போது பணக்காரன் அப்படின்னு அர்த்தம் வரும், பிசா சொல்லுவான். உண்மை இல்லை, பாஸ்டர் சும்மா சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. வியாதி வரும்போது பிசா சொல்லுவான், பார்த்தேன் அவனுக்கு வியாதி, அவருடைய தலைமுறை நீங்கள் குணம் மாறி என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் லாபத்தை செய்ய நம்ம விளைவிட வரும்போது பிசா சொல்லுவாங்க முடியாது. எல்லாம் புரியலீங்களா? அப்ப நீங்க எப்படி வாதாடணும்? எதை வைத்து வாதாட வேண்டும்? வார்த்தை எங்க இருக்குது? பைபிளை திறந்தீங்களா? என்னைக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்ப நமக்கு நம்ம சொத்தை பத்தி சுகத்தை பத்தி நமக்கு அறிவு நல்லா இருக்கணும். அதுக்காக இரவு பகலும் நம்ம எங்க வாதாடுறோம் தெரியுமா? ரொம்ப வியாதியா இருக்குது, ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இதே சொல்ல அவனுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது? எதிரிக்கு கோர்ட்ல, ஐயா நீங்க அந்த நாயை சொல்றவங்க தெரியலையா, இது என் சொத்துனா எனக்கு தெரியலையா அப்படி சொன்னா என்ன ஆயிடுவாரு? அவ்வளவுதான். மாற்றி பிசாசு நம்ம கிட்ட இருக்கிற நன்மைகளை பிடிக்க வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அப்ப அது திரும்ப எடுக்கிறதுக்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும்? வாய். அல்லேலூயா. வாயில சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால. இப்ப பாருங்க, சஞ்சலமும் தவிப்பும் என்னை விட்டு ஓடி போகும். தலைமை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் கவலையும் சோர்வும் என்னை விட்டு ஒளிந்து போவதாக. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். கைகள் தட்டி அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அப்போ ஆபிரகாம் ஈசாக்குக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார். அப்புறம் கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார். இன்னொரு தகப்பனை பார்க்க போறோம். பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 27வது வசனம். இங்கே ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. ஈசாக்குக்கு யாக்கோபு, ஏசா. ஈசாக்கு தம் பிள்ளையாகிய யாக்கோபை ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. 4வது பாயிண்ட், நம்முடைய அப்பா நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். பிரைஸ் லார்ட். இதனால ஈசாக்கு தகப்பனா இருக்கிறார், யாக்கோபு மகனாக இருக்கிறார். இப்போது ஈசாக்கு யாக்கோபை ஆஸ்வதிக்கிறார். 27 வாசிக்கலாமா? அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை, என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி வாசனை போல. அல்லேலூயா. அப்பா கிட்ட நீங்க என்ன செய்யணும்? போகணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால்
அப்பாவை என்ன செய்யணும்? முத்தம் செய்யணும். அப்பாவை நேசிக்கணும். அல்லேலூயா. வேலை, படிப்பு, குடும்பம் எல்லாத்தையும் காட்டணும். அப்பாவை அதிகமாக நேசிக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு ஒரே வழி தெரியுமா? பாருங்க, ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா தகப்பன்மார்களுக்கு, தாய்மார்களுக்கு சில ஒரு பிள்ளை 2 பிள்ளை மேல ஒரு பிள்ளை மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த பிள்ளை அந்த தகப்பனையோ தாயை அதிகமாக என்ன செஞ்சிருக்கோம்? நேசித்திருக்கோம். பிரைஸ் லார்ட். இப்போ பாருங்க, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு காரியம், அப்பாவை அப்பா நீ நல்லவரப்பா. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அவ்வளவுதான். அங்க கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்க. தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிறவங்க, கர்த்தர் நல்லவர் 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 சொல்லி ராஜாவ மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீங்க அவரை பார்த்து கம்ப வச்சுட்டு இருக்கிறாங்களா ஆண்டவர், எவனை அடிக்கலாம் ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் ஸ்கூட்டியிலிருந்து கீழே விழுந்துட்டேன், சரிங்க சிஸ்டர் ஜோம் பண்றேன். இல்லை பாஸ்டர், ஆண்டவர் தான் என் கையை உடைச்சிருக்காரு. அல்லேலூயா. திரும்ப ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டுக்காரர் கீழே வந்துட்டாங்க, அவருக்கு காலை உடைச்சிட்டாரு. பாஸ்டர் எங்க 2 பேர்த்தையும் கையை உடைச்சதும் கர்த்தர் தான், காலை உடைச்சது கர்த்தர் தான். ஏன்னா எங்களுக்கு உபத்திரத்தின் வழியாக பாடுகளை கற்றுத்தருகிறாய் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம பிள்ளை சேட்டை பண்ணுனாலும் ஒரு நாள் ஒரு காலையும் ஒரு நாள் கையும் உடைச்ச யாருக்கு பிள்ளை இருக்கு? அல்லேலூயா. பொல்லாதவராகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கையையோ காலையோ உடைச்சு கொடுத்து நம்மளை திருத்த மாட்டார். பிரைஸ் லார்ட். எப்படி திருத்துவார்? வசனத்தை சொல்லி அன்புனால திருத்துவார். அல்லேலூயா. வார்த்தையை சொல்லிதான் நம்மளை திருத்துவார் தவிர தீமை அவர்கிட்ட இல்லைங்க. நீ காலை யாரு காலை உடைக்கலாம், யார் கையை உடைக்கலாம், தேவதூதர் எல்லாம் வாங்க இங்க வாங்க எல்லாம் போங்க, எங்க பிள்ளைங்க சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க, சர்ச்சுக்கு கூட போக மாட்டேங்காங்க, லேட்டா வர்றாங்க, இவங்க எல்லாம் கையை காலை உடைச்சுக்குவான் அப்படின்னு சொல்ற தேவன் அல்லங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நன்மையான எல்லா ஈவும் அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட ஒரு துளியும் இருள் ஒரு துளி கூட இல்லைங்க. தீமை அவர்கிட்ட இல்லை. பரலோகத்திலே வியாதி இல்லை, பரலோகத்திலே தீமை இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. அப்ப யார் தான் திருடுவான்? கையை ஒடிக்கிற வேலை யாரு வேலை? காலை ஒடிக்கிற வேலை யாரு வேலை? சண்டையை மூட்டி விடுகிறது யாரு வேலை? பற்றாக்குறை கொடுக்கிறது யாரு வேலை? பொய் சொல்றது யாரு வேலை? நான் சொன்னேன், ஆதாம் கிட்ட ஏவாட்டு வந்து சொன்னா, இந்த கனியை புசித்த பிற்பாடுதான் நீ தேவசாயில மாற முடியும். ஏற்கனவே தேவசாயில இருக்காங்க. இப்ப உங்க சொல்லுவா, நீ ஒரு பாவி, உன்னை பத்திலாம் தெரியாதாக்கும் அப்படின்னு சொல்லுவான். நீங்க சொல்லுங்க என்னை பத்தி எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. என்னை பத்தி எங்க அப்பாவுக்கு தெரியும். பிரைஸ் லார்ட். அதாங்க ஒன்னே ஒரு ரகசியம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், உங்களுடைய பலவீனம் எது, உங்களுடைய குறைகள் எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களை நேசிக்கிறார். அதாங்க அன்பு. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. நீங்க இந்த ஈசாக்கு போல யாக்கோபு போல, யாக்கோபு என்றால் என்ன தெரியுமா? எத்தன். பிரைஸ் லார்ட். ஆனா அவன் உங்க அப்பா கிட்ட போய் முத்தம் கொடுக்கிறான். பிரைஸ் லார்ட். வாசிப்போமா? அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நீங்க அப்பாவை புரிஞ்சிட்டீங்கன்னா ஒரு வாழ்க்கை வாசனை வீசுங்க. பிரைஸ் லார்ட். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அப்பாவுக்கு இருந்து ரகசிய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்குரிய ரகசியம் என்ன? அவரை பாராட்டிட்டே இருக்கு. அதெல்லாம் கர்த்தர் எக்காலத்திலையும் அவருடைய துதி எப்பொழுதும் இதான் தாவீதுடைய ரகசியங்க. நம்ம முழுமுழுக்க கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சூழ்நிலை அவரை நல்லவர். பிரைஸ் லார்ட். ஆண்டவரை பார்த்து நினைச்சுக்கூடாது, முழுமுழுக்க கூடாது. அப்ப தேவன் இங்க தகப்பன் தன் பிள்ளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கீழே பாத்தீங்கன்னா 28:1 பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. அப்ப தகப்பனுடைய உள்ளம் என்னன்னா, நம்மளை ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. நம்மளை ஏன் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்காரு? நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. 3வது வசனம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி
தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்கினதுமான தேசத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும். அல்லேலூயா. 4வது பாயிண்ட் என்ன? அப்பா நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்னன்னா அவரை துதிக்க வேண்டும். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சத்தமா 3 கையை வச்சு, கர்த்தர் நல்லவர். செல்ல டாடி, அன்பான டாடி, செல்லமே அப்படின்னு சொல்லிங்க. காலை ஜபத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க அவர் சர்வ வளம் உள்ளவர். ஆமாங்க, எங்க அப்பா சர்வ வளம் உள்ளதுதான். எனக்கு அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் இடத்திலே உறவாடுங்க. நம்ம முக்காலையும் தெரிஞ்சுதான் நம்ம நேசிக்கிறார். பிரைஸ் லார்ட். இன்னொரு வசனத்தை நான் காட்டுகிறேன். 37வது அதிகாரம் 37. இங்க ஒரு யாக்கோப்பு, அவனுடைய மகன் யோசேப்பு. இங்க தகப்பனுடைய ஸ்தானம் மாறுதுப்பாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, ஈசாக்கு யாக்கோப்பு. இங்க யாக்கோப்பு அவன் மகன் யோசேப்பு. இங்க ஒரு வசனம் பாருங்க, 3வது வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்தது. அல்லேலூயா. அவனுக்கு பல வர்ணமான அங்கியை, பல வர்ண அங்கினா தெரியுமா? எல்லா நன்மைகள் நிறைந்த ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. பாருங்க, தகப்பன் என்னை நேசிக்கிறார் என்று நீங்க புரிய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிருபை தந்தார். உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா? பல வர்ணங்கள் தெரியுமா? ஒவ்வொரு பகுதியும் அப்படி ஜொலிப்பீங்க. பிரைஸ்ல எத்தனை இப்படி ஆசை? அதாவது ஆவிக்குரிய வாழ்வில், பொருளாதாரத்தில், ட்ரெஸ்ஸில், வீட்டில், காரில், வேலையில், அறிவில், நாணத்தில், எந்த பகுதி பார்த்தாலும் அப்படின்னு ஜொலிப்பீங்க. அல்லேலூயா. யோசேப்புக்கு மேல ஏன் பொறாமை வந்துச்சுன்னா யோசேப்போட அங்கேயே பார்த்தா அப்படி ஜொலிக்குது. ஏன்? எதனால? அப்பா மகன் மேல் வைத்தான். அல்லேலூயா. அடுத்த வருஷம் சொல்லுவாங்க, அவனுடைய சகோதரர்கள் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் பாத்தீங்களா, தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார். இதாங்க சத்தியம். அல்லேலூயா. சொன்ன அப்பா என்னை ரொம்ப நேசிக்கிறேன். இது மாத்தவே மாட்டாங்க. என் வாழ்க்கையில நான் இதை மாத்திக்கவே மாட்டேன். பிரைஸ் லார்ட். நான் அப்பா கிட்ட அதிகரிக்க மாட்டாரே உங்க பிள்ளை வந்திருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்னை அதிகமாக நேசிக்கிறபடியால் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. தேவன் என்னை அதிகமாக நேசிக்கிறபடியால் இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் நம்ம 1000 மடங்கு பழகி பெருகுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய நீதினால அல்ல, நம்முடைய கிரியை சார்ந்தது அல்ல. தேவ அன்புங்க. உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவையே கொடுத்து உலகத்தில் இவ்வளவாய் குலத்துக்கு எல்லாம் நல்லவனா கெட்டவன் இருக்கலாம், துன்மார்க்க இருக்கலாம். ஆனா தேவ அன்பை நீங்களாம் புரிஞ்சுக்கணும். பிரைஸ்லாம். வெளியே ஜனமே ஆண்டவர் நேசிக்கிறார். பிரைஸ்லாம். நீங்க தவறா ஒரு படத்தை காட்டுறாங்க, ஆண்டவர் கம்பை வச்சுட்டு நிக்கிறாரு, அடிக்க போறாரு. அல்லேலூயா. பாவத்தை அவர் மேல அள்ளி போட்டுக்கிட்டு, சாபத்தை அவர் மேல அள்ளி போட்டுக்கிட்டு, வியாதி அவர் மேல அள்ளி போட்டுக்கிட்டு நம்ம மேல அள்ளி போடுறாரு. சந்தோஷத்தை, சமாதானத்தை, வெற்றியை, பரிசுத்தத்தை, சுகத்தை எல்லாம் நம்ம மேல அள்ளி போடுற தகப்பன். பிரைஸ்லாம். இப்போ தகப்பன் நம்ம நேசித்தார் என்றால், தகப்பனுடைய அன்பு நம் வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் பாருங்க. எஸ்ஐ புஸ்தகம் 35வது வசனம், 35வது அதிகாரம் எடுத்துங்க. பிரைஸ்லாம். நான் சொல்லிடணும், பார்ப்போம். 35:10 வாசிங்க. தகப்பன் நம்மை நேசித்து நம்மளை எங்க கொண்டு வரானா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் அப்பா அவங்களை ரொம்ப நேசித்தார் என்றார். விசுவாசம் உள்ள சபைக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. விசுவாசத்தையும் உற்சாகத்தையும் வெற்றியும் பேசின சபைக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. சபைக்குள்ள வச்சு உங்களை நினைச்சுறாரா, நித்திய மகிழ்ச்சியுடனே அவர்கள் தலைமையில் என்ன இருக்குமா பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்பாவுடைய தன்மை என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு நாள் சந்தோஷப்படுவதற்காக நம்ம படைக்கப்படவில்லை. ஏதென்றால் மகிழ்ச்சி. அப்போ நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில இருக்கும். சஞ்சலம் தவிப்போம் நம்ம எப்படி நினைத்திருமா ஓடி போயிடும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்ற அவர் விரும்புகிறார். 35:1 பாருங்க. வனாந்தரமும் வறண்ட நிலமும்
மகிழ்ந்து. இங்கதாங்க நீங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கலாம்? மனாந்தரமா இருக்கலாம். இப்போ உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், சில பாடுகள் இருக்கலாம், சில உபத்திரம் இருக்கலாம், பண பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம். இதான் மனாந்தரம். ஆனா நீங்க அப்பாவை புரிஞ்சு, அப்பா என்னை நேசிக்கிறார், என்னை ஆசிர்வதிக்கிறார், என் பேரை பிரஸ்தாபப்படுத்துவார், எனக்காக பெரிய நன்மைகளை செய்வார் அப்படின்னு உங்க மனாந்தரம் வாங்க. மனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கருவலை கழித்து புஷ்பத்தை போல கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடக்கத்திலே அந்த சொல்லுங்க. அப்பாவை நம்பியிருக்கபடியா, சத்தமா சொன்ன அப்பா நம்பியிருக்கபடியா என் மனாந்தரத்திலிருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வருவான், என் வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. மனாந்தரம் செழிக்கும். அடுத்து பாருங்க, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடனே பாடும். அல்லேலூயா. மிகுதியாய் செழித்து, தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம் அப்படிதான். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை மிகுதியாய் செழிக்கிறது. கீழே பாருங்க, 3வது வசனம் 4வது வசனம். திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்த. சோர்ந்து தளர்ந்த கேட்டு தெரியுமா? இப்ப நீங்க நல்ல மெசேஜ் கேட்டு போவீங்க. 6 திங்கள் செவ்வாய் புதன் வேலன் வெள்ளிக்குள்ள அப்படியே அல்லேலூயா. ஆனா இனி அப்படி நடக்காது. பிரைஸ் லார்ட். நீங்க அப்பாவை புரிந்து கொண்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை செழிக்கும். தன்னால, அதாவது ஒரு பிள்ளை கிட்ட சோர்வு இருக்குன்னா தகப்பன் நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா உங்க சோர்வு நீங்கும். அல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால ஆண்டவர் அப்படி நீங்க சரியில்லை அப்படின்னு தள்ள மாட்டார். நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடல் என்று புரிஞ்சுட்டீங்களா? தள்ள ஆண்டவர், என்னால முடியல ஆண்டவரே, என்னால கவலைப்படாமல் இருக்க முடியல ஆண்டவரே, என்னால இந்த பிரச்சனை வெளியே வர முடியல ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருவேன். அப்பா நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. தள்ளாடுகிற, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியுங்க. உங்களுடைய முக்காலங்கள், உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் நல்லா தெரிஞ்சுதான் உங்களுக்கு 100 மார்க் போட்டிருக்கு. இல்லையா? நீங்க யாருக்கு உங்களுக்கு தெரியும். யாக்கோபு யாருன்னு யாக்கோபுக்கு தெரியும். ஆனா யாக்கோபை தேவன் நேசித்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தேவனுடைய அன்பு என்ன? நீ சோர்ந்து போன நேரத்துல, பிரச்சனை நேரத்துல நீ ஆண்டவர்கிட்ட கிட்டதான் வரணும், விலகி போகக்கூடாது. எப்ப சபைக்கு நீங்க அதிகமாகணும் தெரியுமா? எப்போது வரணும்? சபையை நீங்க அதிகமா தேடணும். நல்ல விசுவாசம் உள்ள வார்த்தை சொல்ல சபைக்குள்ள ஓடி வந்து ஆண்டவர் நீங்க ஆராதனையே கூட பேசுங்க. அல்லேலூயா. நீங்க செய்தி வேலையை கூட என்ன செய்ய பேசுங்க. ஏன்னா தள்ளாடுகிற முழங்கால் அவர் என்ன செய்வாராம்? பலப்படுத்துவார். சோறு என்ன செய்வாராம்? நீக்குவார். அதுக்கு பாருங்க, மனம் பதறங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடக்கொள்ளுங்கள். ஏதோ பிரச்சனை இருக்கிறீங்க, ஒரு பயத்துல இருக்கிறீங்க, ஆனா அப்பா சொல்ல பயப்படாது, திடக்கொள்ளுங்க. நான் நடத்துவேன், நான் உன் கூட இருக்கிறேன், உன் எதிர்காலத்துக்கு வந்து நீ என்ன செய்யாத, பயப்பட. கைப்பிடி சொல்லுங்க, திடக்கொள்ளுங்க, அப்பா உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. பயப்படாதீர்கள். இதே வார்த்தை எப்படி பாருங்க, பிசாசு பயமுறுத்துவான். பாருங்க, பயப்படாதீர்கள் அப்படி சொல்லிட்டு கீழே பாத்தீங்கன்னா 5:6 அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிலின் செவிகள் திறமுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவு கெம்பிருக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடற்கரைகளில் ஆறுகளும் பாய்ந்தது. என்ன சொல்றாரு? நீ அப்பா அன்பை புரிஞ்சுக்கிட்டனா உன் மனசு மட்டும் சரீரத்தில் சுடும். அல்லேலூயா. முடக்குள்ள வருவானா? நான் விசுவாசிக்கிறீங்க, அநேக கூடர்கள் சபையை பார்வையை பார்க்க முடியும். முடவன் மானை போல நினைச்சுவானா? துள்ளி குதிப்பாங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. உங்க சரீரத்தில் வியாதி இருக்குமானா உங்கள் வலது கருத்தை வியாதி இருக்கிறத வச்சுக்கோங்க, இல்லைன்னா தலைமை வச்சுக்கோங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன், எல்லா வியாதியும் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் சரீரம் துள்ளி குதிக்கும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்களும் என்னை விட்டு விலகுவதாக. கரங்களை தட்டி ரேவா ஷாகாலாபாலா. ஓ அப்பா வீட்டுக்குள்ள தேவனோட நேசிக்காக நீங்க புரிந்து கொண்டால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய நான் சுகமா இருக்கணும். அல்லேலூயா. குருடர்கள் கண்கள் திறக்கும். முடவன் மான போல நிச்சயமானா துள்ளி குதிப்பானா. அதுக்கு சொல்லிட்டு பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா வெட்டாந்த 7வது வெட்டாந்தரை தண்ணீர் தாளகமாகும்,
வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு செப்பங்கள் தாவர்ந்து கிடந்த இடங்கள் எல்லாம் புல்லும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? அமர்ந்த தண்ணீரின் மேலே ஒரு நடத்துகிறல்லப்பா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கடைசி சொல்றாரு, மீட்கப்பட்டவர்கள். அது மறுபாக்கி 9வது வசனம், அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதிலே நடப்பார்கள். எல்லாம் எழுதி போமா. Glory to Jesus. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு திரும்பி வருவாங்க. அப்படியே துள்ளி குதிச்சு இருந்தீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, thank you Holy Spirit. ஆண்டவரே, உங்க பிள்ளை என்னை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவா ஷாகா லாபா லாபா. ஓ ரேகா லாபா ராகா லாபா ரேகா லாபா லாபா. ஹல்லேலூயா. தேவா ஷாகா லாபா. ஓ ரேகா லாதோ ரேகா தாமா ஹாதலா. ஓ ரேகா லாபா தேவி கல்வா லாபா ஷாகா லாபா. ஓ ரேகா லாபா தேவி ஹாதா ரேகா லாபா. ஓ மாக்கா லாதா ஷாகா லாபா லாபா. ஆண்டவரே, 5 பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல், கர்த்தர் ஈசாக்குக்கு பெரிய, ஆபிரகாம் ஈசாக்கு பெரிய விருந்து செய்யறான். அல்லேலூயா. அப்பா கிட்ட எப்பயுமே பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வான். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து. அப்போ எங்க அப்பா எப்பயுமே பெரிய திட்டத்தை வச்சிருக்கேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ உங்க திட்டம் உங்களோட பிளான்ல சின்னதா இருக்கலாம், ஆனா அப்பா கூட இணைஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. பெரிய விருந்து பண்ணுங்க. 2வது, பேரை பிரஸ்தாவப்படுத்துவார். உங்க பேரை ஃபேமஸ் பண்ணுவார். அல்லேலூயா. உங்க பேரை பெருமைப்படுத்துவார். 3வது, உங்கள் வாழ்க்கைக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எழுதப்படுவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவார். 4வது, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இனிமே நம்ம பெற்றுக்கொள்வதில்லை. இயேசுவே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது. ஜெபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிகள். சொல்ல, கொடுத்திருக்கிறார். எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், வேலைகளை கொடுத்திருக்கிறார், எதிர்கால வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அது 5வது காரியம், அப்பா நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிக்கிறதுனா என்ன செய்யணும்? அப்பாவை கொஞ்சம். அல்லேலூயா. நீ ஒண்ணு வேணாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும். ஆண்டவரே நல்லவர்மா. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நல்லவர், நீ நல்லவர் அப்படி சொல்ல சொல்ல லிட்டுமா நீங்க அப்படியே ஆண்டவர் அழைச்சிக்கிறோம். நீங்க ஒன்றுக்கும், அதெல்லாம் அழைச்சோம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய சொல்றதுனால அப்பா என்ன செய்யணுமா? அப்ப வாயில என்ன வரணும்? வாயில என்ன வரணும்? உங்க வாயில என்ன வரணும்? பிரச்சனை வரக்கூடாது, ஸ்தோத்திரம் வரணும். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் மட்டும் சொல்லிடுங்க. நான் உண்மையை சேலஞ்ச் சொல்றேங்க, அப்பா உங்களை ஏற்றுவேன். அதுக்கடுத்து யோசேப்பு மேல யாக்கோபு என்ற தகப்பன் அதிகமாக நேசித்தார். அல்லேலூயா. அதிகமாக நேசித்தனால பல வர்ண அங்கேயே கொடுத்தார். நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இது யோசித்து பாருங்க. ஒரு 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 அன்பான தகப்பன் ஒரு தேசத்தில் இருந்தார். அவர் மிகவும் பெரியவர், அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. அந்த அன்பான தகப்பனுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார். அந்த மகனை அதிகமாக நேசித்தார். ஒரு நாள் அந்த தகப்பன் அந்த தேசத்துல அந்த ஊர்ல ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாவியான ஒரு மனுஷனை பார்க்கிறார். அந்த மனுஷன் பாவி, அவன் மேல வியாதி வேற இருக்குது, சாபம் இருக்குது, வறுமையில வாடுறான். இந்த தகப்பனுக்கு திடீரென்று ரோட்ல போன அந்த பிச்சைக்காரன் மேல அன்பு வந்துருச்சு. அந்த பிச்சைக்காரனை தான் பிள்ளைய போல மாத்தணும்னா இவருடைய சொந்த பிள்ளை. இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைனா பிரசுத்தமான பிள்ளை, அன்பான பிள்ளை. இந்த பிள்ளைய விலைக்கிரயமா கொடுத்து அந்த பிள்ளைய வாங்கினார். இப்போ தகப்பனுக்கு தான் சொந்த பிள்ளை மேல ரொம்ப விருப்பம் இருக்குதா, ரோட்ல இருந்த பிச்சைக்காரன் பாவி வியாதிஸ்த அவங்க மேல விருப்பமா இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் சொல்றேன். ஒரு பொருள் வாங்குறீங்க,
அந்த பொருள் மேல உங்களுக்கு ஆசை இருக்குது. உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் வித்து அந்த பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எதை அதிகமா மதிக்கிறீங்க? இப்போ அந்த தகப்பன் தான் சொந்த பிள்ளையை காட்டிலும் ரோட்ல இருந்த, பிச்சைக்காரனா இருந்த, வறுமையில இருந்த, வியாதியில இருந்த, பாவியா இருந்த இவன் மேல தான் சொந்த பிள்ளையை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, அந்த பிள்ளைய விலைக்கரியமா கொடுத்து இந்த பிள்ளையை மீட்டெடுத்தா தகப்பனுக்கு யாரு மேல அதிக அன்பு இருக்குது? நான் சொல்ல யாரு மேல அன்பு இருக்குது? யார் மேல அதிக அன்பு? ஒரே பேரால் குமாரன் என்று பாராமல் தகப்பன் பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காய் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து நம்ம மேல. அப்ப நீங்க நம்ம நினைக்கணும், ஆண்டவரே கண்ணு இருக்குதா, காது இருக்கான்னு கஷ்டம் கேட்டுருக்காங்க. இல்லையா? தேவன் அதிகமா நேசிக்கிறாருங்க. நமக்காக மிகப்பெரிய விலைக்கிரயமாக தம்முடைய குமாரனே கொடுத்து நம்மளை வாங்கியிருக்காருன்னா நம்ம அவருடைய பார்வையில விசேஷமானவர்கள். அல்லேலூயா. தேவன் நம்மளை அதிகமா நேசிக்கிறார். இதான் சத்தியம். பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு இயேசுவே கொடுத்து நம்மளை வாங்கியிருக்காருன்னா யார் அதிகமா நேசிக்கிறார்? பிரேஸ் தி லார்ட். அப்படியே நம்ம இயேசு வந்து போகணும். அப்படின்னா நம்ம அப்பாவை பத்தி நமக்கு சரியான அறிவு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பாவியான மனுஷனுக்காக, சபிக்கப்பட்ட ஒரு மனிதனை மீட்பதற்காக, நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு மனிதனை மீட்பதற்காக பரலோகத்தை விட்டுட்டு தம் குமாரனை பூமியில் அனுப்பி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து மரித்து மூன்றால் உயிர்த்தெழுந்து தம் குமாரனாகிய இயேசுவின் மூலம் நம்ம எல்லாம் மீட்டெடுத்துருக்காங்க. இல்லையா? அதெல்லாம் யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு, எங்க அப்பா என்ன அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு தெரிஞ்சிச்சு, எங்க அப்பா என்ன அதிகமா நேசிக்கிறார். யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சு, எங்க அப்பா என்ன அதிகமாய். இப்ப உங்களுக்கு எனக்கு தெரியும், என்ன தெரியும்? இயேசுவே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அப்ப நம்ம கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அப்படியே கவலைப்படுறீங்க. என்ன செய்ய மாஸ்டர்? புரியுதுங்களா? சத்தியம் தருவி சத்தியம் சொல்லுங்க. கண்ணை முடிச்சிடணும். அப்பா, நீங்க என்னை அதிகமா நேசிக்கிறீங்க. இந்த சத்தியத்தை நான் புரிந்து கொள்ள உதவிச்சு. என் கண்களை திறந்தவங்க, பிரகாசமான மனக்கண்களை எனக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தினாலப்பா இந்த சத்தியத்துக்குள்ளாக எங்க சபையை அந்தவரை உயிர்ப்பிக்கும்படி நான் சொல்லுகிறேன். அப்பா, அதிகமாய் நேசித்து யோசிப்புக்கு பல வருடம் அங்கேயே கொடுத்தது போல எங்களை நீங்க அதிகமா நேசித்திருக்கிற அந்த நேசத்துக்கு நன்றி அப்பா. கரகத்தை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படி நம்ம திருவனந்தபுரத்துக்குள்ளாக வந்து சொல்லுவோம். பிரேஸ் தி லார்ட். தேவன் நம்மை அதிகமா நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் சிலுவை. சிலுவையிலே